வெரி குட் மார்னிங். இது பிரைம் எக்ஸ்டென்ஸ் உங்கள்கிட்ட இணைந்திருப்பது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வெனஸ்டே நம்ம கிட்ட முட்டை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், தாளிப்புக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். மல்லித்தூள், சீரகத்தூள், முட்டை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளிப்புக்கு எண்ணெய் நான் வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடாயிடுச்சு, நல்லாவே சூடாயிடுச்சு. நிறைய எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க, அப்போ தான் குடிச்சு நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. டக்கு டக்குன்னு அடுத்தது போட்டுறேன். என்னென்னா போட்டிருக்கேன்னா, 2 கடுகுளுத்தம் பருப்பு, 2 சீரகம், 2 சோம்பு. நான் பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே போடலைங்க, அதெல்லாம் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஃபைன் சோப் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால நானும் வேகமாக செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா இது நமக்கு 10 to 15 மினிட்ஸ்லேயே நமக்கு ஆயிடுங்க. ஸோ இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் டிப் சொல்லியிருக்கேன், வெங்காயம் வதங்கணும். எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் டிப்பு வந்து, ஸோ நான் என்ன பண்ணுறேன், சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி விட்டுறேன். இதை நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா குக் பண்ணிக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ரா ஃப்ளேவரை வந்து போகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் 2 புதினா சேர்த்துக்கிறேன். 2 புதினா, கொத்தமல்லி, 2யுமே நான் சேர்த்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 2 புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணுறேங்க நான். ஸோ அந்த இதோட ரா ஃப்ளேவர் கொஞ்சம் போனாலே போதும், ஏன்னா திரும்ப நம்ம வதக்க தான் போகிறோம். சரிங்களா? இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தாச்சு, இது எல்லாமே பண்ணியாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சோப் பண்ணி வச்ச தக்காளி நான் எடுத்துக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எப்பயுமே நான் வீடியோக்காகலாம் எந்த எடிட்டிங்கும் பண்ணுறதே கிடையாதுங்க. நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் நான் வீடியோவாக போடுறேன். என்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது, பட் எனக்கு டைம் கிடையாது. நான் ஒரு காலேஜில் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைமிங் சரியாக இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்றதுக்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வீட்டில் போடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய வீடியோவில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்போயுமே உங்களுக்கு சொல்கிற அதே டிப் தாங்க. இப்போ எனக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி, அதுக்காக லேசாக நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சு மஞ்சத்தூள் நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு குக்கிங்க்கு 1/2 hour மட்டும்தாங்க நான் எடுத்துக்கிறேன். லன்ச் ரெசிபி செய்யணும், ஒரு பொரியல், ஒரு குழம்பு செய்யணுன்னா நான் அவ்வளோதான் எடுத்துக்குவேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும், அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ வியூவர்ஸ் நமக்கு இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நான் ஆட் பண்ண போகிறதோ மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட போடலாம். அப்புறம் எனக்கு காரத்துக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் கையில் இல்லை, ஸோ அதனால் வந்து மிளகாத்தூள், சீரகத்தூள் 2 எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லைங்க. மிளகாத்தூள், சீரகத்தூள். நீங்கள் மல்லி வேணும்னா நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் தான் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்க, ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது என்ன ஆகிடும்னா கருகிடும், டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இப்போ எனக்கு இட்ஸ் எனக்குன்னு தோணுதோ, தேவையான அளவு நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி சேர்த்துட்றேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ,
நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றுவேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா ஆல்ரெடி முட்டை வேக வச்சு எடுத்துட்டனால ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு நம்ம முட்டையை போட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க, பெரிய டம்ளரில். இந்த டம்ளரில் பெரிய டம்ளரில் நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொதிச்சவனே. ஓகே வியூவர்ஸ், நமக்கு நல்ல குழம்பு கொதிச்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முட்டை ஒரே ஒரு முட்டை மட்டும் முழுசாக நான் போட்டுறேங்க. அதுக்கப்புறம் எல்லா முட்டையும் சின்ன சின்னதாக இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த முட்டையை நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம ரொம்ப கிளக்க வேணாம், ஏன்னா முட்டையை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே இதாகிடுச்சுன்னா, ஸோ அந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதில் நம்ம தேங்காய் அதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை பார்த்துக்கோங்க. அதனால் இந்த டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம பார்க்கலாம், ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டோன்னா டக்குன்னு குக் ஆகிடும். இப்போ அந்தளவு நமக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி முட்டை கிரேவி ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பார்த்தோன்னா ஸோ நல்லா நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு முட்டை அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்காது, ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ வாங்க வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் முட்டை கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸ், ரசம், தயிரோடு சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஹாவ் அ நைஸ் டே. Bye viewers.